Hi friends, welcome to my channel. Tea, coffee க்கு சைட் டிஷ்ஷா 1 கப் மைதா மாவு வச்சு சிம்பிளா டக்குனு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1 கப் தண்ணி, அதுல 1/2 டீஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் எள்ளு, 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு. தண்ணி நல்லா கொதிக்கும் போது 1 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கட்டியும் இல்லாம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் போல எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கட்டியானதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது 10 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ மாவு சூடு நல்லா ஆறிட்டு ஒரு 1 மினிட் நல்லா மாவு சாஃப்ட் ஆகுது வரைக்கும் நல்லா பிணைஞ்சிக்கலாம். ஒன் மினிட்க்கு அப்புறம் இடியாப்ப குழல்ல இந்த அச்சு எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுக்க மாவு உள்ள வச்சுட்டு இந்த மாதிரி பிரிஞ்சுக்கலாம். அதை லைட்டாக இந்த மாதிரி உருட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து கடாயில் நல்லா எண்ணெய் சூடானதும் முறுக்கெல்லாம் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பி ஆகுது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. முறுக்கெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 1 கப் மைதா மாவு வச்சு டீ காஃபிக்கெலாம் சைட் டிஷ்ஷாக முறுமுறுன்னு கிறிஸ்பியான முறுக்கு ரெடி ஆகிட்டு. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.